ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th டிசம்பர். தொடர்புக்கு 7388824242. நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்கிய 7 நாட்களில் கைதிகள் சிறைகளில் இருந்து விடுதலையாவதை உறுதி செய்ய வேண்டும் என்று சட்டப்பணிகள் ஆணையக்குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட 800க்கும் மேற்பட்டவர்கள் ஜாமீன் கிடைத்தும் பிணை தொகை செலுத்த முடியாமல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளதாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ் தமிழகம் முழுவதும் 153 விசாரணை கைதிகள் மற்றும் 22 தண்டனை கைதிகள் ஜாமீன் கிடைத்தும் பிணை செலுத்த முடியாததால் வெளியே வர இயலவில்லை என்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் இருந்து ஜாமீன் உத்தரவுகள் சிறைக்கு தாமதமாக அனுப்பப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு திட்டத்தை பின்பற்றி ஏழை கைதிகளுக்கு நிதி உதவி வழங்கும் வகையில் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளதாக குறிப்பிட்டார். ஜாமீன் கிடைத்த 7 நாட்களில் கைதிகள் விடுதலையாவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை சட்டப்பணிகள் ஆணைக்குழு எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். மாநிலம் முழுவதும் 800க்கும் மேற்பட்ட கைதிகள் ஜாமீன் கிடைத்தும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகை செய்தியில் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அவர்களை விடுதலை செய்ய என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர்.